மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் இந்தியாவிலேருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு ஏரியாலே 70 பேர் இருக்கோம். மொத்தம் இங்கே இருக்கிறது மொத்தம் 600 பேர் இருக்கோம். சாப்பாடு வசதி இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. இருந்த எல்லாருமே எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களை வெளியே எடுக்க முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியாது. இனிமேல் முடியாத பட்சத்துக்கு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவா இது போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேரும்னா நாங்கள் இருக்கிறோமோ இறந்து போகிறோமோ அது எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் வீடியோவா எங்களுக்கு வேற செல்லுலையும் நெட்வொர்க் எதுவுமே கிடையாது, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கடைக்கு எந்த ஒரு இதுக்குமே போக முடியாது, ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் இந்த இடத்துல தான் வீடியோ போடுறோம். லாஸ்ட் ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு சேரத்துக்கு முன்னாடி நாங்கள் உயிரோட இருக்கிறோமோ இல்லை செத்துறோமோ தெரியாது. அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த வீடியோவை வெளிப்படுத்த முடியுமோ படுத்துறோம். எங்களுக்கு உள்ள நடவடிக்கை எடுங்க. எவ்வளவு உடனடியா எடுக்க முடியுமா எடுங்க. சாப்பாடு வசதி இல்லை, இருந்த வரலும் வச்சு சமாளிச்சிட்டோம். இனிமேல் ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு செல்ல தான் நெட்வொர்க் எடுக்கும், அதுல தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றோம். பார்த்து நல்லபடியா ஏதாவது எங்களை எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமா எடுங்க. வணக்கம், நாங்கள் ஈரான்லேருந்து பேசுகிறோம். ஈரான்லேருந்து முகாமாடம் சொல்லி ஒரு இடத்துலேருந்து பேசுகிறோம். இதில் நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்து ஊரில் இதே போல் 8 இடத்துல நம்ம இந்திய மக்கள் கடற்தொழில் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட மக்கள் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே போர் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ இடையில மாட்டுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியாமல் இருக்கோம். இந்திய கவர்மெண்ட் எப்படியாவது ஏதாவது முயற்சி பண்ணி எங்களை இங்கேருந்து மீட்டெடுக்கணும். இதில் ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெஹரானில் குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்க மேலே விழுமனு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்கள் தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்க மேலே எழும்புமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்தடிச்சு இந்த கதை அடிச்சா கூட குண்டு விழுந்தா நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பென்று ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரல் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்க மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்து ஊர்ல கத்தார், சவுதி, துபாய் அங்கேலாம் நிற்க இந்திய மக்களை காப்பாற்ற மட்டும் இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுதான். ஈரான்ல நிற்க மக்கள் இந்தியர்கள் கிடையாது. அப்ப இந்திய மக்களை காப்பாற்ற நீங்க முயற்சி பண்ணுங்க. சாப்பிட வழி இல்லை, இருக்கை சாப்பாடை சாப்பிடுவோம். இது தீர்ந்தா அடுத்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்க இப்ப இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில நாங்க இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியல.